This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். இனி சொந்த காலிலேயே நிற்கலாம். மகளிருக்கு 1.5 லட்சம் அள்ளித்தரும் ஸ்டாலின். தமிழக அரசு அசத்தல். தமிழ்நாடு அரசின் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தில் சார்பில் சுய உதவி குழுக்களுக்கான சிறுகடன் திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உறுப்பினர் ஒருவருக்கு ஆண்டு கடன் தொகையாக 1.5 லட்சம் ரூபாய் வரை வழங்கப்பட இருப்பதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசின் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை மூலம் தமிழக அரசு சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக சிறுபான்மையினர் வாழ்வில் ஏற்றம் காண தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் சார்பில் கல்வி உதவித்தொகை, தனிநபர் கடன் உள்ளிட்டவை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 2025-26 ஆண்டுகளில் சுய உதவி குழுக்கான சிறுகடன் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சிறுபான்மையின பெண்கள், ஆண்கள் சுய உதவி குழுக்கள் அமைத்து தனித்தனியே அல்லது சேர்ந்தோ சிறு வியாபாரம், சிறு தொழில் செய்து தங்களது குடும்ப வருமானத்தை பெருக்கிக் கொள்ளும் வகையில் அவர்களது குழுக்களுக்கு காய்கனி கடை, மீன் வியாபாரம், பூ வியாபாரம், பலகாரக்கடை, தையல் கடை, கைத்தொழில்கள், சிறு வணிகம் போன்றவற்றை நடத்த கடன் பெற முடியும். பயனாளி சிறுபான்மை சுய உதவி குழுவில் அங்கத்தினராக இருத்தல் வேண்டும். குழுவில் குறைந்தது 6 மாதம் சேமித்தல் அல்லது கடன் அளித்தல் பணியில் தொடர்ந்து நன்றாக செயல்பட்டிருக்க வேண்டும். 60% சிறுபான்மையினராக அவசியம் இருத்தல் வேண்டும். எஞ்சியுள்ள 40% பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர், சீர்பரமினர், ஆதி திராவிடர், பழங்குடியினர், இதர வகுப்பினர் இடம்பெறலாம். குழுவில் அதிகபட்சம் 20 அங்கத்தினர்களும் குறைந்தபட்சமாக 10 அங்கத்தினர் இருத்தல் வேண்டும். சிறுபான்மையினர் குழுக்களில் பெண்கள் குழுக்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். மாதத்திற்கான சான்று: ஜாதி சான்றிதழ், பள்ளி மாற்றுச் சான்றிதழ். சிறுபான்மையினர் மதம் குறித்து வழிபாட்டு ஸ்தலத்தில் அளிக்கப்பட்ட சான்று இவற்றில் ஏதேனும் ஒன்று நகல். வருமான சான்றிதழ் நகல், இருப்பிடச் சான்றிதழ் நகல், ஆதார் எண் நகல். விண்ணப்பிக்கும் முறை: அந்தந்த மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகங்கள், மாவட்ட ஆட்சியரகம், மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர், மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, அதன் கிளைகள், நகர கூட்டுறவு வங்கி, தொடக்க மேலாண்மை கூட்டுறவு வங்கி, உறுப்பினர் ஒருவருக்கு அதிகபட்ச கடன் தொகையாக 1 லட்சம் வழங்கப்படும். வட்டி விகிதம் ஆண்டுக்கு 7%. அதிகபட்சம் 3 ஆண்டுகள் தவணை தொகையை வட்டியுடன் திருப்பி செலுத்தலாம். நகர்ப்புறம், கிராமப்புற பகுதிகளாக இருந்தால் குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் இருக்க வேண்டும். இரண்டாவது திட்டத்தில் கீழ் அதிகபட்ச கடன் தொகை உறுப்பினர் ஒருவருக்கு 1.5 லட்சம் வழங்கப்படும். ஆண் பயனாளிகளுக்கு 10% வட்டி விகிதமும், பெண் பயனாளிகளுக்கு 8% வட்டி விகிதமும் ஆண்டுக்கு வழங்கப்படும். அதிகபட்சம் 3 ஆண்டுகள் வரை தவணை தொகையை வட்டியுடன் திருப்ப செலுத்தலாம். ஆண்டு வருமானம் 8 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.